சென்னை சைதாப்பேட்டையில் 44 கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்டுள்ள மாணவர் விடுதி கட்டடத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைக்கிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். சென்னை சைதாப்பேட்டையில் 44 கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்டுள்ள மாணவர் விடுதி கட்டடத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷிடம் கேட்கலாம். ரமேஷ், இந்த நிகழ்ச்சியில யாரெல்லாம் பங்கேற்றிருக்கிறாங்க, முழு விவரம்? ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பாக MC ராஜா கல்லூரி மாணவர் விடுதி வளாகத்தில் 10 மாடி கொண்ட இந்த விடுதி திறக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 480 மாணவர்கள் இதில் தங்கக்கூடிய வகையில் இந்த புதிய விடுதி என்பது நவீன வசதிகளுடன் பொதுப்பணித்துறையால் கட்டப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் பாத்தீங்கன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் பங்கேற்றிருக்கிறார். அதே போல பொதுப்பணித்துறை அமைச்சர் வேலு, அதேபோல அமைச்சர்கள் சேகர் பாபு, மா சுப்பிரமணியன் உள்ளிட்டோரும், சென்னை மேயர் உள்ளிட்டோரும் பங்கேற்றிருக்கிறார்கள். ஏற்கனவே பாத்தீங்கன்னா ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மாணவர்கள், குறிப்பாக நந்தனம் ஆர்ட்ஸ், பிரசிடென்சி காலேஜ் என பல்வேறு கல்லூரிகளில் படிக்கக்கூடிய மாணவர்கள் சென்னை வெளியூர்ல இருந்து வருவாங்க. அவங்களுக்கு இங்க ஹாஸ்டல் வசதி தமிழக அரசு சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டது. இவர்களுக்கான தங்கும் இடம் இலவசம், அதே போல உணவு இலவசமாக கொடுக்கப்படும். இது ஏற்கனவே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பெயர் போன ஒரு ஹாஸ்டல் என்று சொல்வார்கள். இந்த சைதாப்பேட்டையில பாத்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா நிறைய பேர் படித்து பெரிய இடங்களுக்கு போயிருக்காங்க. எனவே இன்றைக்கு அம்பேத்கருடைய பிறந்தநாளை ஒட்டி இந்த கட்டணம் என்பது கட்டப்பட்டிருக்கிறது. வழக்கமா பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஹாஸ்டல்ல ஒரு தரம் குறைவாக இருக்கும். ஆனால் இந்த ஹாஸ்டலை பொறுத்தவரும் நல்ல நவீன வசதிகளுடன் கிரானைட் கற்கள்லாம் பதிக்கப்பட்டு, குறிப்பாக ரிசப்ஷன் இது போன்ற பல்வேறு விஷயங்கள் நவீன குறிப்பாக தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இந்த கட்டடம் என்பது கட்டி தற்போது பயன்பாட்டிற்கு வந்திருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் அனைவருமே குறிப்பாக பாத்தீங்கன்னா சென்னை போலீஸ் கமிஷனர் உள்ளிட்டோரும் பங்கேற்றிருக்கிறார்கள். தலைமைச் செயலாளர் முருகானந்தம் IAS, முதலமைச்சருடைய செயலாளர்கள், ஆதி திராவிடர் நலத்துறை செயலாளர், டாட்கோ சேர்மன் உள்ளிட்ட இந்த ஆதி திராவிடர் நலத்துறையை சேர்ந்த அதிகாரிகளும் பங்கேற்றிருக்கிறார்கள். விக்னேஷ், பிரபலமான இந்த விடுதி தற்போது மேம்படுத்தப்பட்டு திறப்பு விழா காண்டிருக்கிறது. எத்தனை மாணவர்கள் இதன் மூலம் பயன்பெறுவார்கள் ரமேஷ்? அதாவது பாத்தீங்கன்னா 480 மாணவர்கள் தரைத்தளத்துடன் 11 மாடி இருக்கு. ஒரு ரூம்ல 4 பேர் ஒரு அகாமடேட் பண்ணலாம். ஏற்கனவே பழைய ஹாஸ்டல் இதுக்கு அட்ஜஸ்டன்டாவே இருக்கு. அதுல ஏற்கனவே ஆயிரக்கணக்கான மாணவர்கள் படிச்சுட்டு வராங்க. அதாவது பாத்தீங்கன்னா இப்ப நிறைய கிராமங்களை சேர்ந்தவர்கள் பாத்தீங்கன்னா இது போன்ற விடுதிகளில் படித்துதான் தங்களுடைய டிகிரியை முடிக்கிறார்கள், PG படிப்பை முடிக்கிறார்கள். எனவே PhD வரை படிக்கக்கூடிய சென்னையில் இருக்கக்கூடிய சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய அரசு மற்றும் தனியார் கல்லூரியை சேர்ந்த மாணவர்கள் இதனை பயன்படுத்திக் கொள்ளலாம். பல்வேறு துறை பாத்தீங்கன்னா BC, MBC அவங்க டிபார்ட்மெண்ட் சார்பாகவும் ஹாஸ்டல்ஸ் இருக்கு. இது பாத்தீங்கன்னா ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பாக கட்டப்படுகிறது. மாணவர்களுக்கு 3 வேளையும் உணவு, அதே போல சனி ஞாயிறுகள்ல அசைவம், அதே போல முட்டை உள்ளிட்ட சத்தான உணவுகளுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. விக்னேஷ், உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். சென்னை சைதாப்பேட்டை MC ராஜா கல்லூரியில் மாணவர்களுடன் முதல்வர் மு.க. ஸ்டாலின் கலந்துரையாடி வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். வணக்கம் ஐயா. விழுப்புரம் மாவட்டம் நகர் கிராமத்தை சார்ந்தவன் ஐயா. சரி, எங்க படிக்கிறீங்க? கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் நந்தனம். இங்க எத்தனை வருஷம் ஆச்சு? 3 வருஷம் ஆச்சு ஐயா. ஏற்கனவே இந்த ஹாஸ்டல் இருக்கீங்களா? ஆமா ஐயா. சரி, எப்படி இருக்கு இந்த ஹாஸ்டல்? எப்படி இருக்கு பாத்தீங்களா? இப்போ பாத்தீங்கன்னா நான் அந்த ஹாஸ்டல்ல எதிர்பார்த்து வந்த விஷயங்கள், அந்த ஹாஸ்டல் நான் எதிர்பார்த்து நிறைய விஷயங்கள் எதிர்பார்த்து வந்தேன். ஆனா அது நான் எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் அதை விட பெட்டரா இங்க எல்லாமே நிறைய இருக்கு. என்னன்னா ஒரு வருத்தம் என்னன்னா நான் முடிச்சுட்டு போறேன் அப்படின்ற ஒரு வருத்தம் தான் எனக்கு இருக்கு. ஆனா என் பின்னாடி வர என் தம்பிகள் எல்லாரும் இதை அனுபவிப்பாங்கன்னு நான். இவரும் இங்க 5 வருஷம் படிச்சிடுறான். என்ன சொல்றாங்க, திரும்பி படிக்கணும்னு ஆசைப்படுறாரு. சொல்லிட்டு இருந்தா இருக்கும். சரி, மகிழ்ச்சி. ஓகே, நன்றி.